ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடி வந்து உம்முன்னு உள்ள ரூம்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. வரவே இல்லைன்னொடனே பழனிவேல் ஒய்ஃப் போய் பார்க்குறாங்க. பார்க்கையில் என்ன இன்னும் நைட்டில் தூங்கலையா, அப்படியா இப்படியான்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக பேசுகிறாங்க. பேசினோடனே கொடி அழுக ஆரம்பிச்சுறாங்க. அழுக விட்டு என்ன அழுகுற அப்படின்னோடனே, இல்லை அவர் இங்கே வந்தும் பீரோவில் இருந்த சரக்கு எடுத்து குடிக்கிறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்லலை. பழனிவேல் பொண்டாட்டி போய் அப்படியே அத்தனை பேர் முன்னாடியும் சொன்னோன்னே, குமார் உனக்கெல்லாம் அறிவில்லையாடா, என்னடா ராத்திரி அன்னைக்கு போய் குடிச்சிக்கிட்டு இருக்கியேடா, பாவம் இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அந்த பிள்ளையே பயந்து பயந்து வந்திருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே, அந்த பிள்ளை முன்னாடி குடிக்கலாமாடா அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தராக மாற்றி 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 சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோன்னையும் குமாருக்கு அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அந்த பிள்ளைய பார்த்து திரும்பி பார்த்து மூஞ்சி அப்படியே முறைக்கிறாரு. முறைச்சோன்னே அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாரு முத்துவேலு, உன் மகனை கண்டிச்சு வை, நீ ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க பாரு, அந்த பிள்ளைய முறைக்கிறேன் பார் அப்படின்றாங்க. அப்படி சொன்னோன்னுமே சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையுமே இதுக்கு அனுப்பிடுறாங்க, கோயிலுக்கு அனுப்புகிறாங்க. 2 பேருமே கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கையில் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் குமார் சொல்கிறாரு, இங்கே பாரு அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நேற்று நைட்டு பேசினேன்ல, அது வந்து சும்மா சொன்னேன்னு நினச்சிக்கிற, அது உண்மையிலே தான் சொன்னேன். உன்னைய எனக்கு பிடிக்காது, நான் உன்னைய பிடிச்சு உன்னைய கல்யாணம் பண்ணலை, நான் வந்து அரசியை கோவப்படுத்தணுன்றக்காண்டி தான் உன்னைய கல்யாணம் பண்ணேன், நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது, அதே மாதிரி ரூமுக்குள்ளே என்ன நடந்தாலும் வெளியில் போய் சொல்லக்கூடாது, அப்படி நீ இதை தவிர்த்து வேறு ஏதாவது சொல்லியிருந்தேன்னா குமார் யாருன்னு நீ பார்த்துருப்ப, நீ சொல்லாத வரைக்கும் பார்த்துக்க அப்படின்றாங்க. சொன்னோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு மயில் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண விடாமல் பேச விடாமல் ஆரனை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் ஆரனை அடிக்கிறத வச்சே குமார் கோவத்தில் இருக்காருன்னு அக்கா அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சு.